இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜய் வந்து ஒரு 75 இடத்துல ஜெயிச்சுக்கிறார் சரிதாங்களா. டிஎம்கே ஒரு 65 இடத்துல ஜெயிச்சிக்குது. அதிமுக நாங்கள் ஒரு 60 இடத்துல ஜெயிச்சுக்கிறோம். விஜய் போயிட்டு எனக்கு தான் நான் தான் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி, எனக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க கொடுன்னு சொன்னால் கொடுக்கலாம். அது வந்து சும்மா ஒரு கேலியாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணுன்னு அவர் வந்து நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி தன்னை திருப்திப்படுத்தணும். நீங்கள் நான் இங்கே வந்து நீங்கள் உங்ககிட்ட 118 எம்எல்ஏ இருக்கிறாங்களா, ஏதாவது ஒன்று காட்டுங்கன்றார். தப்பு இல்லையா அது? நீங்க ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. மெஜாரிட்டி வந்து சட்டமன்ற அவையில தான் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கப்படணும். இது ஆளுநருக்கு வந்து நிரூபிக்க கூடாதுன்றது இல்லை அசம்பிளி நடக்கும்போது கட் மோஷன் கொண்டு வரதோ இல்லை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதோ இல்லை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதோ இல்லை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வந்து வாக்கெடுப்பு எடுப்பதோ சட்டமன்றத்துக்கு உரிமை அது. ஆனால் நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது நீங்கள் ஆட்சி அமைக்கிற உரிமை கேட்கும்போது கவர்னர் அதை கேட்கலாம். உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி இதுன்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 75 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு கட்சி போயிட்டு வந்து நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னா அவர் கேட்பார், எப்படி 75 எம்எல்ஏ வச்சு நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க? அதே நிலைப்பாடு தானே இப்போ அதிமுக வந்து யாராக இருந்தாலும் அதே நிலைப்பாடு தான். இல்லை அதே நிலைப்பாடு தானே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கோரிக்கை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோன்னா எங்களுக்கு வந்து ஆதரவு கடிதத்தோடு போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடியார் அங்கே போக மாட்டார். எங்கே போக மாட்டார்? கவர்னர். அது வேறு விஷயம். விஜயை கொடுக்கலாம், அதுக்கு நான் யார் ஆதரவு கொடுப்பாருன்றீங்க? யாருடைய ஆதரவு இருந்தால் போக போகிறாரு. இல்லை அது வந்து எங்களுக்கு தெரியலப்பா. அதிசயம் நடக்கலாம். அதாவது ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் 1968 பேரறிஞர் அண்ணாவால் துரத்தடிக்கப்பட்ட காங்கிரஸ் 32 கிட்டத்தட்ட வந்து 58 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சியினுடைய சுகத்துக்கு தன்மானத்தை விட்டுட்டு எதிர் அணியில் போட்டியிட்ட போதிலும் ஸ்டாலினுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்து விஜய் பின்னாடி ஓடுறீங்க. அப்போ காங்கிரஸுடைய நடவடிக்கை சரியானதா? அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் பல்வேறு நிலைப்பாடுகளை ஒரே டைமில் எடுக்கிறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டை வீட்டு கம்யூனிஸ்ட்டு கேரளாவில் வரீங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே கம்யூனிஸ்ட் வந்து நீங்கள் வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு வந்து அங்கே போய் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து புரோக்கர் வேலை செய்யுது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த அதிகார பதவி வெறிக்காக புரோக்கர் வேலை செய்யுது. கேவலமான புரோக்கர் வேலை. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தில் 58 ஆண்டுகளுக்கு முன்பு துரத்தி அடிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் பதவி வெறிக்காக தன்னுடைய நிலை மறந்து கேவலமான செயல்பாடுகளில் ஈடுபடுது. அதை வந்து திராவிட இயக்கங்கள் நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம். Sir, why AIADMK MLAs in Puducherry? Why all of you here? அதான் மெட்ராஸ் சிட்டில வந்து ஹாட் வெயில் பொலிட்டிக்கல். Here also hot. Here also இங்க வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்குது. பாண்டிச்சேரி. So here also heat. Here also sweating. Here also heat. Here also heat. Here also sweating. No madam, அங்க வந்து 3 டிகிரி வெயில் அதிகம், இங்க வந்து குறைவா இருக்கு. பாருங்க இங்க வந்து ஃப்ரீயா நின்னு பேசறல, அங்க பேச முடியாது. மெட்ராஸ் சிட்டில பேச முடியாது. ஃப்ரீயா பேச முடியாது. வெயில் அதிகம் உக்ரம் அதிகம். Sir, EPS sir is also coming. Why sir? Why is EPS sir also coming here? எடப்பாடி பழனிசாமி இந்தியன் வராரான்னு கேக்குறாங்க. எதுக்காக எடப்பாடி வராரு? இப்போ உங்க பேர் என்ன? நேம் கிருத்திகா. யுவர் பிளேஸ்? டெல்லியிலேருந்து பாண்டிச்சேரி வந்துட்டீங்க. 3 நாள் நீங்கள் போகலன்னா அம்மா கேட்பாங்க உங்களை எங்கே போய்க்கிறீங்கன்னு. யுவர் மதர் கால் எங்கே இருக்கிறேன்னு கேட்பாங்களே, அது தாய் பண்பாடு. அந்த மாதிரி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு நாங்கள் பிள்ளைகள். அவர் வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அம்மா தாய். அந்த தாய் வந்து அக்கறை இருக்கும். அதனால இங்க வந்து பார்க்க வருவோம். He called you, that is why you came here. Unconstitutional that the single largest party is not being offered to form the government. It's unconstitutional. No sir, சில விஷயங்கள் தான் என்னால சொல்ல முடியும், சில விஷயத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் என்பது டைம் டு டைம், மணி டு மணி, அதே மாதிரி நிமிஷம் டு நிமிஷம் மாறின்னு வருது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலை மாறும்போது நாங்களாம் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து கழகத்துடைய பொதுச்செயலாளர் பேசுவார். Just to avoid the split. அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருந்தீங்க எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும். இப்போ ஏன் நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க? நாங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசலையே.
நாங்கள் திமுக சப்போர்ட் பண்ணி பேசலையா? இவ்வளவு வருத்தப்படுறீங்க நீங்க? இல்லை அவர் அதாவது வந்து மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், ஆட்சியில் உட்கார வைக்கணுன்ற ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடை வந்து ஒரு சில மாயைகள் வந்து மறைக்கும் போது அந்த வருத்தங்கள் வரதான் செய்யும். இப்போ ஸ்டாலின் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தபோது என்கிட்டே சொன்னார் எடப்பாடியார், அவர் எவ்வளோ பெரிய லீடரு, அவரெல்லாம் ஜனங்க தோக்கடிச்சு தப்பு, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. அது சொல்லி பாவங்க. All the blame will come to the AIDMK. That போதுமா will happen because சார் ப்ளீஸ் சார், நீங்கள் ஒன்று நான் இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து கற்றுக்கணும், இல்லை நீங்கள் தமிழ் கற்றுக்கணும் என்கிட்ட பேசணும். I ask in English, you reply in Tamil, sir. ஓகே தமிழ். Sir, one last question. Speculations are also there that you are here to ensure 2/3 majority, so a split can happen and support to Vijay can be given. ரெண்டில் ஒரு பங்கு. Vijay sir, Vijay supporting government formation. நோ விஜய் வந்து 118 மெஜாரிட்டி சீட்ஸ், Correct. பட் 107 100%ல் 50% ஓட்டர்ஸு ஓட் போடல, 35% தான். 65% பீப்புள் விஜய் அகைன்ஸ்ட் ஓட்டர்ஸ். எப்படி நீங்கள் வந்து அவருக்கு வந்து மக்கள் வந்து மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? பார்த்தீங்களா?